வணக்கம், நான் உங்கள் ஆத்ம நண்பன் பேசுகிறேன். பிரம்மஸ்ரீ தவத்திரு திருச்சிற்றம்பலம் சுவாமிகள் குருநாதர் அவர்களுடைய பொற்பாதங்களை வணங்குறேன். இந்த பதிவில் நம்ம என்ன தெரியுமா பார்க்க போகிறோம்? நம்ம எல்லாரும் ஒரு அவசரமான உலகத்தில் இருக்கிறோம். எனக்கு என்ன வேணுமோ எனக்கு உடனடியாக வேணும், நான் காத்துட்ருக்கிறதுக்கு தயாராக இல்லை. இப்போ ஒரு தாய் கருவில் ஒரு குழந்தைய சுமக்கிறா அப்படின்னா அவள் கண்டிப்பாக 10 மாதங்கள் அவசரப்படாமல் பொறுமையாக வெயிட் பண்ணி ஆகணும். அப்போ தான் அந்த கரு முழு உருவாகி ஒரு குழந்தையாக வெளியில் வரும். தன்னோட தாய் தான் கரு தானே, தான் வயிற்றில் சுமந்துட்டு இருக்கிறது தானே அப்படிங்கிறதுக்காக உடனே அதை 5 மாதத்துலேயே 6 மாதத்துலேயே அவசரப்பட்டு வெளியே எடுத்துட முடியாது. இது கேட்கறதுக்கு ஒரு வேடிக்கையாக விந்தையாக இருக்கலாம். உங்களுக்கான தேவைகள், உங்களுக்கான மனிதர்கள், உங்களுக்கான சூழ்நிலைகள் எல்லாமே சரியான நேரத்தில், சரியான பக்குவத்தில், சரியான தருணத்தில் எப்போ வேணுமோ அந்த நேரத்தில் வந்து அடையும். ஆனால் நமக்கு இருக்கக்கூடிய புத்தி அறிவு, ஒரு தர்க்க அறிவு என்ன பண்ணுன்னா, எனக்கு அது இப்போவே வேணும், எனக்கு நாளைக்கே அது கிடைக்கணும் அப்படிங்கிற அவசர புத்தியில் வெண்ணெய் திரண்டு வர நேரத்தில் பானையை உடைச்ச மாதிரி சில நேரங்களில் பண்ணிடும். சார் இது எப்படி சார் மேனேஜ் பண்ணுறது அப்படின்னா, கொஞ்சம் பொறுமை அவசியம். எல்லாத்துக்கும் கொஞ்சம் காத்திருக்கணும். அந்த காத்திருப்பு இருக்கிறதுனால தான் சில பெரிய அசாத்தியமான விஷயங்கள் நடக்குது. தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு உரு சிந்தித்தல் தானே. குருவே சரணம். இப்படித்தான் ஒரு ஊரில் நிறைய பயணிகள் ஒரு கப்பலில் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு பயணம் பண்ணிட்டு இருந்தாங்க. அதில் அங்கே இருக்கிறவங்க நிறைய பேர், கடவுள் நம்பிக்கை இருக்கிறவங்க, இல்லாதவங்க எல்லாருமே பயணப்பட்டு இருந்தாங்க. ஜாலியாக இருக்கிறவங்க, உலகத்தை பற்றி கவலைப்படாதுங்க, அந்த மாதிரி நிறைய கூட்டமான மக்கள் பயணப்பட்டு இருந்தாங்க. அப்போ அந்த கப்பல் திடீர்னு கடலில் ஏற்பட்ட புயல் காரணமாக, சூறாவளி காரணமாக கமுந்து எல்லாருமே தண்ணியில் மூழ்கி போகிற மாதிரி நிலைமை வந்துருச்சு. ஆனால் அதில் ஒரே ஒருத்தர் மட்டும் கண் விழித்து பார்க்கும்போது ஒரு தீவில் கரை ஒதுக்கி இருந்தார். அவர் முழிச்சு பார்த்த உடனே இருமி தும்மி தண்ணியெல்லாம் வெளியில் கொட்டினதுக்கப்புறம் கத்துன்னு கத்துறாரு, கடவுளே என்னை ஏன் இப்படி பண்ணுனேன், இப்படி கொண்டது ஒரு ஆளாரமும் இல்லாத இடத்துல என்னை விட்டுட்டியே, நான் என்ன பண்ணுவேன், இதுதான் உன்னோட இறக்க குணமா, உனக்கு கருணையே இல்லையா, நீ கடவுள் தானேன்னு கத்துறாரு. ஆனால் அவர் ஒரு விஷயத்த ரொம்ப யோசிக்கவே இல்லை. என்ன தெரியுமா? கப்பலில் அத்தனை பயணிகள் வந்தாங்க, அவங்கெல்லாம் என்ன ஆனாங்கன்னே தெரியல. இவர் உயிர் காப்பாற்றப்பட்டிருக்குதுங்கிற விஷயத்த கூட அவர் ரெகக்னைஸ் பண்ணாமல் சத்தம் போட்டு கடவுளை கத்திக்கிட்டே இருந்தாராம். கடவுள்கிட்ட இருந்தோ மனிதர்கள்கிட்ட இருந்தோ எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் அவருக்கு வரல. ரொம்ப நேரமாக கடற்கரையில் படுத்துக்கிட்டே இருக்கிறாரு. என்ன பண்ண முடியும்? பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. அந்த தீவுக்குள்ளே போகிறாரு. அங்கே தென்னை மரங்களை பார்க்குறாரு. ரொம்ப சிரமப்பட்டு மேலே ஏறி ஒரு தேங்காயை பறித்து தன்னோட தாகத்தையும் பசியும் தீர்த்துக்கிறாரு. 2 நாள் 3 நாள் போக போக பசி அதிகமாகும்போது மீன்களை எப்படி பிடிக்கிறங்கிற ஒரு தந்திரத்தை கற்றுக்கிறாரு. எப்படியோ சிரமப்பட்டு 2 கற்களை உரசி சருகுகளை போட்டு அங்கே அவர் சர்வே ஆகிறதுக்கு, அதாவது வாழ்க்கையை நடத்துறதுக்கான யுக்திகளை கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிடுறாரு. நாட்கள் போக போக மரத்து சைட்லையும் அந்த பக்கத்தில் இருக்கிற சின்ன பாறைகள் பக்கத்தில் ஒதுங்கிட்டு இருந்த அவரை சுற்றி எந்த ஒரு கம்யூனிகேஷனும் இல்லை, எந்த மனிதர்களும் உதவி செய்யறதுக்கு இல்லைங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு இனி நமக்கு வேறு வழியே இல்லை, ஒரு சின்ன ஒரு குடிசை மாதிரி போட்டணும் அப்படிங்கிறதுல முனைப்பாக இருந்து காட்டுக்குள்ளே போய் எப்படியோ சிரமப்பட்டு சுள்ளிகளை குச்சிகளை பொறுக்கிட்டு அந்த சின்ன குடிசையை உருவாக்க ஆரம்பித்தார். ஒவ்வொரு டைமும் அவர் வேலை செய்யும்போது கடவுளை நொந்துக்கிட்டே இருப்பார். என்னை இப்படி பண்ணிட்டு என்னை காப்பாற்ற மாட்டேங்கிறேன்னு என்னென்னமோ சொல்லி கத்தியெல்லாம் பார்க்குறாரு. ஏதாவது வானத்தில் ஹெலிகாப்டர் வருதா, ஏரோப்ளைன் வருதா, இல்லை எங்காவது கப்பல் வருதான்னு பார்க்குறாரு. திடீர்னு ஒரு நாள் ஃபைண்டே ஒரு ரொம்ப தூரத்தில் ஒரு கப்பல் போயிட்டு இருக்கு. இங்கேருந்து கத்துன்னு கத்துறாரு. அப்போ அந்த கப்பலில் இருந்த யாருமே அவரை பார்க்க முடியல, ஏன்னா ரொம்ப தொலைவாக இருந்தாங்க, அப்படியே போயிட்டாங்க. பொறுமை இழந்து கத்துறாரு, ஒவ்வொரு நாளும் அழுகிறாரு. ஆனாலும் தன்னோட உயிர் பிழைப்புக்காக மீன்களை பிடிக்கிறதும், அதை வாட்டி சாப்பிட்றதும், தேங்காய் எடுத்துகிட்டு சாப்பிட்றதும், தேங்காய் தண்ணி குடிக்கிறது, இதை அப்படியே பண்ணிக்கிட்டே இருக்காரு. கஷ்டப்பட்டு ஒரு குடிசைவை ஏற்படுத்திடுறாரு. ரொம்ப சந்தோஷமாயிருச்சு அவருக்கு. ஏன்னா எந்த விதமான அந்த உதவிகளும் இல்லாத இடத்துல தன்னோட சொந்த உழைப்பில் ஒரு குடிசை போட்டதுனால அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டார். சரி, இப்போ அவர் மறுபடியும் காட்டுக்குள்ளே போய் சாப்பிட்றதுக்காக ஏதாவது பழங்கள் பொறிக்கலான்னு போயிட்டு திரும்பி வரும்போது அந்த குடிசை தீ பிடிச்சி எரிஞ்சிருது. இப்போ அவர் கோபத்தோட உச்சத்துக்கே போயிடுறாரு. இந்த உலகத்தில் கடவுளே இல்லை, அவன் இருந்திருந்தானே எனக்கு ஏதாவது உதவி பண்ணியிருப்பாங்களா, நான் நட்ட நடுவில் இப்படி ஒரு கஷ்டப்பட்டு இருக்கேனே, கடலுக்கு இந்த பக்கம் என்னை காப்பாற்றுறதுக்கு யாருமே இல்லை, இந்த உலகத்தில் கடவுளே இல்லை அப்படின்னு கத்துன்னு கத்தி அழுது கூப்பாடு போட்டு உயிர் போகிற மாதிரி அவர் இதுக்கு நான் சாகிறதே பரவாயில்லைன்னு சொல்லிட்டு அந்த மணலில் படுத்துடுறாரு.
கொஞ்ச நேரம் கழித்து ஒரு கை அவரை வந்து இப்படி தட்டி, சார் 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 எந்திரிங்க எந்திரிங்க அப்படின்னு சொல்லி அவருக்கு உணவுகளை கொடுத்து, ஆக்சிஜனை கொடுத்து, அவருக்கு நீரை கொடுத்து, அவருக்கு நல்ல உடைகளை கொடுத்து, போட்லேருந்து நிறையா பேர் சுற்றி நின்று அவங்கள பார்க்குறாங்க. அப்போது அவருக்கு ஒரே ஆச்சரியமாக போயிடுச்சு. சார், நான் இங்கே இவ்வளோ மாதமாக கற்றுன்னு கத்திட்டு இருக்கிறேன், என்னை யாருமே பார்க்கல, கண்டுபிடிக்கல, நீங்கள் எப்படி சார் என்னை கண்டுபிடிச்சிங்க, அதை முதல்ல சொல்லுங்கள் சார் அப்படிங்கிறாரு. இல்லை, ஃபயர் வச்சு தான் கண்டுபிடிச்சோம், தீயை வச்சு தான் கண்டுபிடிச்சோம். இந்த இடத்துல யாரோ தீ மூட்டி தான் அடைப்பட்டிருக்கிறதா மாட்டப்பட்டிருக்கிறதா தெரிவித்தாங்க, நாங்கள் வந்து காப்பாற்றணும் அப்படின்னு சொன்னாராமா. பிரியமானவர்களே, நம்மளும் அதே மாதிரி தான். இந்த பிரபஞ்சம், நீங்கள் கடவுள்னு வச்சுக்கலாம், பிரபஞ்சம்னு வச்சுக்கலாம், உங்கள் இஷ்ட தெய்வம்னு வச்சுக்கலாம், அதுக்குன்னு ஒரு பிளானை வச்சுருக்கோம். உங்களை யாரையெல்லாம் சந்திக்க வைக்கணுங்கிற பிளான் அதுக்கு தெரியும். உங்களை எந்த சூழ்நிலை மாட்ட வைக்கணும், எந்த சூழ்நிலை தப்பிக்க வைக்கணும் அதுக்கு தெரியும். நம்ம பண்ண வேண்டிய ஒரே விஷயம் என்ன தெரியுமா? பொறுமையாக காத்திருக்கணும். எந்த ஒரு விஷயத்துக்கும் பொறுமையை கையாண்டு காத்திருந்தோம்னா கண்டிப்பாக பெரிய பலன் கிடைக்கும். அதை குறை சொல்கிறத விடுத்து அதனோட ஃப்ளோலேயே நம்ம போகணும். சில நேரங்களில் நம்ம சமயோஜித புத்தி நமக்கு கை கொடுக்காம போகலாம். ஏன்னா சில பேர் சொல்லுவாங்க, நான் எவ்வளோ முயற்சி பண்ணேன் எதுவும் நடக்கல அப்படின்னு. உங்கள் முயற்சிக்கும் பலன் இருக்குது, உங்கள் காத்திருத்தலுக்கும் பலன் இருக்குது. இது ரெண்டும் சேர்ந்து தான் உங்கள் வாழ்க்கையை மேல்நிலைக்கு கொண்டு போகும்னு சொல்லிட்டு, எல்லாரும் பொறுமையும் அமைதியோட அன்போட ஞானத்துக்கு காத்திருப்போம்னு சொல்லி இன்னொரு நல்ல சந்தர்ப்பத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.